அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கீரையும் பருப்பும் போட்டு கூட்டொண்டு செய்கிறோம். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்கோ. நாங்கள் முதல்ல முருங்கமில பருப்பு கூட்டு செய்கிறதுக்காண்டி அடுப்பு மூட்டி அடுப்பில் மண் சட்டியை வைக்கிறோம். இது ஈரங்காயோட தேவையில்லை தானே? இல்லை. இப்போ இதுக்குள்ள பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அந்த பருப்பை இதுக்குள்ள சேர்த்து இப்போ பருப்பு அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதுக்குள்ள சேர்ப்போம். கீரையும் அவியும் பருப்போட முருங்கமிலையும் அவியணும். அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடாக்கு. இப்போ முருங்கமிலையோட நான் பொன்னாங்கானிலையும் சேர்த்துதான் கூட்டு வைக்க போகிறோம். இப்போ அதையும் இதுக்குள்ள சேர்த்து நீங்கள் சொல்லுங்க. இப்போ நான் பொன்னாங்கானி இலைகளை சின்ன சின்ன வட்டி தான் சேர்க்குறேன். அடுத்ததான் முருங்கமிலைகள் வெட்ட தேவையில்லை, அப்படியே அதுகளை இதுக்குள்ளே சேர்க்கணும். போடும். இதுக்கு தேவையான மஞ்சள் போடுவோமா? மஞ்சள் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்ப்போம். அடுப்பு நூந்துட்டுது. మళ్ళీ ఎవరైనా ఓయ్ orange வா குடிச்சு சாப்பிடும். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய், சித்தனை மிளகாய், வெங்காயம் மூண்டையும் இதுக்குள்ள சேர்க்குறேன். இப்போ இதையெல்லாம் கலந்து விடுவோம். இது அவியட்டும். அவிய விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மூடி போட்டு மூடி விடுவோம். கூட்டு அவிஞ்சிட்டோண்டு பார்ப்போம். அவியோ மூடி விடும். நல்லா அவிஞ்சிட்டு இப்போ உப்பு போடும் சரியான அளவு. உள்ளி மிளகு தேங்காய் பால் பார்க்க நல்ல வடிவேறு. ஒரு கொதிக்க வச்சா காணமாக்கம் அப்படியே. இப்போ எனக்கு கொதிச்சிட்டுது. இல்லை சேர்த்தபடியாக தேசி புளி சேர்ப்போம். பாதி தேசி புளியை புளிஞ்சு வரும். இப்போ எங்களை சூப்பரான கூட்டு தயாராகிட்டு கலந்துடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.